இந்த வரிசையில 2வதா இருக்கிற படம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் எவர் சயன்ஸ் ஃபிக்ஷன் ஃபிலிம் எம்ஜிஆர் அவர்கள் நடிப்புல 1963ல ரிலீஸ் ஆன கலையரசி. தமிழ் சினிமாலே முறையா இந்த படத்துல தாங்க ஸ்பேஸ் ஷிப் அப்படின்ற விஷயத்த பத்தியே பேசியிருப்பாங்க. ஸ்பேஸ்ல பூமி மாதிரியே இருக்கிற உயிரினங்கள் வாழக்கூடிய கிரகங்கள் நெறையவே இருக்குன்னு சொல்லி இந்த படத்துல பேசியிருப்பாங்க. ஆச்சரியமா இருக்குதுல்ல? எனக்கும் இந்த படத்த பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. இந்த மாதிரி சயன்ஸ் ஃபிக்ஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் 1963ல அதுவும் தமிழ் சினிமால பேசியிருக்காங்கன்னு நினைக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஹீரோயின் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பரதநாட்டியம் டான்சர் அண்ட் அவங்க தமிழ் கலாச்சாரத்து மேலயும் அந்த கலை மேலயும் ரொம்ப மரியாதை கொண்டவங்களா இருப்பாங்க. அவங்கள தான் நம்ம ஹீரோ லவ் பண்ணிட்டு இருப்பாரு. ஒரு கட்டத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பேஸ்ல ஒரு ஸ்பேஸ் ஷிப் பறந்துட்டு இருக்கும். அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள பார்த்தீங்கன்னா 2 பேர் இருப்பாங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, பூமி மாதிரியே உயிரினங்கள் வாழக்கூடிய இன்னொரு கிரகத்துல இருந்து டிராவல் பண்ணிட்டு இருக்கிறவங்க தான் அவங்க. எதுக்காக அவங்க பூமிக்கு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வாழ்ற அந்த உலகத்துல டெக்னாலஜிக்கலா ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் இருந்தாலுமே கலை ரீதியா அவங்க கிட்ட டெவலப்மெண்ட்ஸே இருக்காது. சிம்பிளா சொல்ல போனா அந்த கலை அப்படின்ற விஷயத்தையே அந்த உலகத்துல மறந்துருப்பாங்க. சோ அந்த ஒரு கலைநயத்தை அவங்க உலகத்துல திருப்பி கொண்டு வரணும்ன்றதுக்காக பூமியில இருந்து கலைநயம் அதிகமா இருக்கிற ஒருத்தரை அவங்க கிரகத்துக்கு கொண்டு போறதுக்காக தான் அவங்க பூமியை தேடி வந்துட்டு இருப்பாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக அவங்க பூமிக்கும் வந்து அவங்க ஸ்பேஸ் ஷிப்பை பூமியில லேண்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் பூமியில கலைநயம் அதிகமா இருக்கிற ஆள் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் தான். ஹீரோயின் அவ்வளவு அழகா பரதநாட்டியம் ஆடுற அந்த அழகை பார்த்து வியந்து போன இந்த வேற்று கிரகவாசிகள் ஹீரோயினை கடத்திட்டு அவங்க உலகத்துக்கு போயிடுவாங்க. அவங்க 2 பேரும் ஹீரோயினை ஸ்பேஸ் ஷிப்குள்ள ஏத்துறதுக்கு முன்னாடியே அதை ஃபாலோ பண்ணிட்டு வந்த ஹீரோவும் அந்த ஸ்பேஸ் ஷிப்குள்ள ஏறிடுவாரு. சோ வேற ஒரு கிரகத்துக்கு போய் ஹீரோ எப்படி ஹீரோயினை காப்பாத்தி கூட்டிட்டு வந்தாருன்றதா மீதி கதை. இந்த மாதிரி ஒரு கதையை வந்து 1963ல ஒருத்தங்க யோசிச்சு அதை ஒரு ஹீரோ அக்செப்ட் பண்ணி நடிக்கிறதுலாம் ரொம்ப பெரிய விஷயம்.